என்னோட ஜாபை விட்டுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஃபெயிலியரான ஃபேஸில் நின்றுட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா என்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயிலியரை நான் ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு ஒருத்தர்கிட்ட இருந்து. ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து 2 வருஷம் ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஜாபை குவிட் பண்ணிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நான் ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் நல்லா வந்துட்டு அகாடமியில் சேர்ந்து ஃபீ எல்லாம் பே பண்ணி கம்ப்ளீட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2023 ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். கிளியர் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னால் கிளியர் பண்ணவே முடியல. மெயின்ஸ் கிளியர் ஆகல. அண்ட் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் கொடுத்தேன். ஃபெயிலியர் தான் எனக்கு. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வேலைக்கு போய் செட்டில் ஆகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு 29 இயர்ஸ். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணட்டும், இந்த ஃபேஸ்லேருந்து நான் எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸோ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 இயர்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐ வில் கோ டு த ஜாப். எனக்கு நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணிட்டு தான் நான் மறுபடியும் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றத என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் சொன்னதுல இருந்தும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. ப்ளீஸ் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிளியர் ஆகலை, இன்னும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் கோ வித் த எக்ஸாம்ஸ். பட் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்டாக இருந்துட்டு go with the exams. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ராப் தான். பிகாஸ் அவ்வளோ காம்படிஷனான ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். ஸோ பாப்புலேஷனையும் நம்ம தான் அதிகம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பேர் ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி இங்கே கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் யூபிஎஸ்சிலேருந்து ஆர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து லேர்ன் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அது உங்களுக்கு அது அந்த ப்ரிப்பரேஷனில் செட் ஆகிறதுக்கே 1 இயர் ஆகும். 1 இயர் ஆனதுக்கப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு தடவை பண்ணலாமே அப்படின்ற அந்த தாட்டுக்கு போவீங்களே தவிர ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதர்வைஸ் நம்ம வேற ஏதாச்சும் பண்ணிட்டே இதை பண்ணலாம் அப்படின்ற தாட்குள்ளேயே நீங்கள் வர மாட்டீங்க. இட் இஸ் அ பியூர் ட்ராப். அப்படிதான் நான் சொல்வேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என் கூட ப்ரிப்பரேஷன் 2017 ஸ்டார்ட் பண்ணவங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் பிளான் பி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். ஸோ பிளான் பி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு 7 வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோட லைஃப்பில் ப்ரிப்பரேஷனை தவிர ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளை மதிச்சவங்க கூட மதிக்காமல் போயிடுவாங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்பயுமே மதிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம வீட்லேயே நம்மளை வந்துட்டு மதிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை மதிக்கல அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஃபேஸு. ப்ளீஸ் ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க. 2 வருஷத்தை தாண்டி கம்ப்ளீட்டான டைம் கொடுத்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கஷ்டம் தான். அதை விட்டுட்டு நீங்கள் ஜாப் போயிட்டு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அந்த 2 வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 வருஷத்தில் கிளியர் கட்டாக என்ன ப்ரிப்பரேஷனில் இருக்குது, என்ன திங்ஸ் இருக்குன்றத நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ வித் த ஜாப் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிளான் பி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் காலேஜ் போறீங்க, என்ன பண்ணாலும் சரி, ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் த பிளான் பி. பிளான் ஏ உங்களுக்கு யூபிஎஸ்சி ஆர் கவர்மெண்ட் எக்ஸாம்னா பிளான் பி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் அந்த 2 வருஷம் என்னால் முடியல, நான் கண்டிப்பாக ஜாப் போயிட்டு தான் அடுத்தது நான் எக்ஸாம்ஸ் கொடுப்பேன் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ காம்படிட்டிவ் சொசைட்டி. ஸோ யூ ஹாவ் டு மூவ் ஆன் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ். ஃபெயிலியரை கன்சிஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது யோசிக்கிறத விட்டுட்டு ஆரம்பத்திலேயே அதுக்கான பிளான் வச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ப்ளீஸ் இதை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது பேக் ஃப்ரம் ஹர்னி.